வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி முட்டை வீரர்கள் குழம்பு எவ்வாறு செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 முட்டையை எடுத்து அவர்கள் நடு மண்டையில் ஒரு போடு போட்டோமா உள்ளே இருக்கும் மஞ்சள் ஒயிட் ஆம்லெட் தனியாக வந்துடும். அது கூட அவர்களுக்கு கூட இருக்க கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு அனைத்தையும் போட்டு நல்லா அவர்களை ஒன்றாக மிக்ஸ் பண்ணலாம். கை வலிக்கிற வலிக்கும் நல்லா அடிக்கணும். நல்லா அடித்த பிறகு குழிப்பணியார சட்டியில் ஒரு அறையிலையும் அவர்களை தனித்தனியாக சிறை வச்சிடலாம். அவர்களுக்கு பாதுகாப்பாக சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி விட்டுட்டு அவர்கள் பத்திரமாக இருக்க ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிடம் அவர்களை ஓய்வெடுக்க வைத்து விடலாம். அவர்கள் 5 நிமிடம் ஓய்வெடுத்த பிறகு திருப்பி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர்கள் எல்லாம் அயர்ந்து தூக்கிட்டு இருப்பாங்க. திரும்பவும் அவர்களை ஒரு பரட்டி அடுத்த பக்கத்துக்கு திருப்பி வச்சுட்டு அவர்களை அப்படியே அசையாமல் தூக்கி வெந்த பிறகு அப்படியே அசையாமல் தூக்கி பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு இந்த அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு வானலியை வச்சு அதில் எண்ணெய் 2 கரண்டி எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா ஓடிட்டு இருக்கும்போது அதில் கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு நல்லா மோதி வெடித்து சிதறின பிறகு அவர்கள் மேலே கறிவேப்பிலையை போட்டு கறிவேப்பிலையும் நல்லா கருகிய போது வெங்காய வீரர்களையும் போட்டு வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயில் வறண்டு சுருண்டு ஆடி ஓடி ஓய்ந்த பிறகு தக்காளியையும் சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கி ஓய்ந்த பிறகு 1.5 ஸ்பூன் கார வீரர் மிளகாய்த்தூளையும் சேர்த்து மிளகாய்த்தூளும் அந்த எண்ணெயில் பரட்டி ஒரு விளையாடிய பிறகு அவர்களுக்கு இதமாக ஒரு 1.5 டம்ளர் தண்ணியை ஊற்றி நன்றாக மிக்ஸ் பண்ணி அவர்களை ஒரு 5 நிமிடம் அப்படியே விட்டார். அவர்கள் அப்படியே தக என்று கொதித்து இருப்பார்கள். அப்பொழுது ஏற்கனவே நம்ம பதம் பார்த்து சிறை வைத்திருந்த முட்டையை இதில் தூக்கி போட்டு நன்றாக வதக்கி ஒன்றாக அவர்களை கலக்கினால் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்த சந்தோஷத்தில் நல்ல தகதகதகவென்று கொதித்து எண்ணெய் பிரிந்து வரும். அப்பொழுது கொத்தமல்லியை தூவி அவர்களை இறக்கினால் சுவையான முட்டை வீரர்கள் குழம்பு ரெடி.